ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள மரியன்னையின் சிறப்பு பெயர்களில் ஒரு பெயரை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியா கன்னிமை குன்றா அன்னை என்று அழைக்கப்படுகின்றார். மதர் மோஸ்ட் சேஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆகவே கன்னிமை குன்றாத ஒரு அன்னை என்பது திரு அவையின் தொன்மை காலத்திலிருந்தே வந்த ஒரு நம்பிக்கை, பேருண்மையாக இருக்கிறது. அன்னை மரியாவை பற்றிய 4 நம்பிக்கை பேருண்மைகள். அன்னை மரியா இறைவனின் தாய், அன்னை மரியா முக்காலமும் கன்னி, அன்னை மரியா அமல உற்பவி, அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் சென்றவர். இந்த 4ம் நம்பிக்கை பேருண்மைகளாக மேரியன் டாக்மாஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை தொன்மை காலத்திலிருந்தே திரு அவையால் இறை மக்களால் காலம் காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்ற, நம்பிக்கை கொள்ளப்படுகின்ற உண்மைகளாக இருக்கின்றன. அன்னை மரியா கன்னிமை குன்றாத கன்னி அன்னை என்று வணங்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். இதற்கு விவிலிய ஆதாரங்கள் இருக்கின்றன. இதற்கு திருமறை தந்தையருடைய போதனைகள் இருக்கின்றன. இறை மக்களுடைய நம்பிக்கையும் ஆதாரமாக இருக்கின்றன. திருமறை தந்தையர் என்று அழைக்கப்படுகின்ற புனித அத்தனாசியுஸ், புனித அம்புரோசியார், புனித அகுஸ்தீனார், புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார், இவர்கள் எல்லோருமே மரியன்னையை பற்றி பல போதனைகளை போதித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அவற்றில் இந்த செய்திகள், மரியன்னையின் கன்னிமை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக புனித அகுஸ்தீனார் அன்னை மரியாவின் கன்னிமையை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார், விவிலியத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அவற்றில் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எசேக்கியேல் இறைவாக்கு நூல் அதிகாரம் 44 2வது இறைமொழி. ஆண்டவர் என்னிடம் கூறியது, இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும், அது திறக்கப்படக்கூடாது, யாரும் இதன் வழியாய் நுழையக்கூடாது. ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகிய ஆண்டவர் இதன் வழி நுழைந்தார், இது மூடியே இருக்க வேண்டும். எனவே இது மூடப்பட்ட வாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 44வது அதிகாரத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிழக்கு வாயிலின் சிறப்பு. ஆகவே புனித அகுஸ்தீனார் சொல்கிறார், இந்த இறை வார்த்தை, இந்த கிழக்கு வாயில் என்பது அன்னை மரியாவுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றது. அன்னை மரியாவினுடைய கன்னிமைக்கு முன் அடையாளமாக இருக்கின்றது. ஆண்டவரே கூறினார், ஆண்டவர் என்னிடம் கூறியது, இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும், அது திறக்கப்படக்கூடாது, யாரும் இதன் வழியாய் நுழையக்கூடாது. ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகிய ஆண்டவர் இதன் வழி நுழைந்தார். ஆகவே புனித அகுஸ்தீனார் சொல்கிறார், ஆண்டவர் மட்டுமே கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார், அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லை. இன்று சொல்லுகிறார்கள் பாருங்கள், அன்னை மரியாவுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று பெந்தகோஸ்தேக்காரர்கள் இன்று சொல்கிறார்கள். ஆனால் அன்றே திருமறை தந்தையர்கள் அவர் கன்னிமை குன்றாமல் இயேசுவை பெற்றெடுத்தார், அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லை என்றெல்லாம் போதித்திருக்கிறார்கள். அதற்கு இந்த விவிலியத்தை ஆதாரமாக மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு விவிலிய மேற்கோளும் இருக்கிறது. இனிமைமிகு பாடல் 4ஆம் அதிகாரம் 12வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், பூட்டியுள்ள தோட்டம் நீ மணமகளே, பூட்டியுள்ள தோட்டம் நீ, முத்திரையிட்ட கிணறு நீ. ஆகவே அன்னை மரியாவின் கன்னிமைக்கு இவை 2ம் முன் அடையாளங்களாக, உருவகங்களாக இருக்கின்றன என்று திரு அவை தந்தையர்கள் போதித்தார்கள். எனவே அன்னை மரியா கன்னிமை குன்றாதவராக இருக்கிறார். அவருடைய கன்னிமை நமக்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாக, அடையாளமாக இருக்கிறது. கன்னிமை என்றால் என்ன? கடவுளுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிப்பதைத்தான் நாம் கன்னிமை என்று சொல்கிறோம். இன்றும் துறவிகள், அருட்சகோதரிகள், அவர்கள் கன்னியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். காரணம், முற்றிலுமாக அவர்கள் தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். உடல், மனம், ஆன்மா, சிந்தனை, வாழ்வு, பணிகள் அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதே கன்னிமை. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக முதல்வராக இருப்பவர்தான் நம் அன்னை மரியா. எனவே அவரை கன்னிமை குன்றா அன்னையே நீர் வாழ்க என்று நாம் வாழ்த்துவது தகுதியும் நீதியுமானது. அவரை போலவே நாமும் நம் வாழ்வு முழுவதையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் இளைஞர் ஒருவரை சந்திக்கின்றோம். வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பேர் என்ன? என் பேர் ஆலன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, மரியன்னை பற்றி உங்களுடைய
பார்வை எப்படி இருக்கு? மரியன்னை வந்து என்னோட அம்மாவை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்து நான் செய்கிற அன்றாட விஷயங்களில் வந்து அவங்களோட உதவியும் அவங்களோட பரிந்துரையின் பட்சத்தில் தான் வந்து நான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. நான் பண்ணுற எல்லா ஒர்க்லேயும் என் லைஃப்பை நான் லீட் பண்ணுறதுலேருந்து நான் செய்கிற தொழிலேருந்து நான் இது வரைக்கும் வந்து நல்லா ஒரு பொசிஷன் வரைக்கும் வந்திருக்கேன்னா அதுக்கு மரியன்னை என்னை வழிகாட்டுதலில் தான் நான் வந்திருக்கேன். மரியன்னை கிட்ட உங்களுக்கு பிடித்தது என்ன? மரியன்னைகிட்ட எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடவுளோட வார்த்தைக்கு வந்து எப்பயுமே கீழ்பட்டுருந்தாங்க. கப்ரியேல் தூதர் வந்து அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு விஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அந்த நொடியிலேருந்து அவங்க வாழ்க்கை முழுவதும் வந்து கடவுளோட வார்த்தையோட கீழ்ப்படிந்து நடந்ததுனால தான் நமக்கு வந்து இயேசு ஆண்டவர் என்னும் மீட்பர் வந்து நமக்காக கிடச்சிருக்காங்க. ஸோ ஜீசஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இவ்வளோ ஒரு இதுவாக கிடைச்சதுக்கு வந்து மரியன்னை வந்து ஒரு பெரிய ஒரு கருவியாக. மரியன்னையுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தாழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படியே நாங்கள் எடுத்துக்கிறேன். இப்போது உங்களுடைய ப்ரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? எது மாதிரியான ஜெபங்கள் செய்கிறீங்க? ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் ரோசரி பண்ணுவேன். நான் ஒரு வாரத்தில் ஒரு 4-5 நாட்கள் வந்து பண்ணுவேன். நான் நாள் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து நான் எந்திரிச்சதுலேருந்து ஆண்டவர்கிட்டையும் மரியன்னைகிட்டையும் நான் வேண்டிட்டு இந்த நாள் வந்து எனக்கு நல்லபடியாக அமையணும், எனக்கு இந்த நாளில் நான் சந்திக்க போகின்ற ஒரு சவால்கள் பிரச்சனைகள் வந்து என் கூட இருந்து என்னை வழி நடத்துங்க, அதே மாதிரி எல்லாமே வந்து உங்கள் சித்தம்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக ஒப்பு கொடுத்து இது பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறுறீங்களா? எப்படி? நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து நாங்கள் குடும்ப ஜெபமெல்லாம் பண்ணுவோம். நான், என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி, நாங்கள் 3 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில். ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தாலுமே நாங்கள் ட்ரை பண்ணுவோம் குடும்ப ஜெபம் அன்றைக்கி செய்கிறதுக்கு. ஸோ தட் லைக் வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் மாதாவுடைய பரிந்துரையால் தான். ஸோ அதனால் வந்து எப்பயுமே நாங்கள் அதுக்காக வந்து நன்றி சொல்லுவோம். அது இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ தேவைகளோ இருந்தாலுமே வந்து அவங்கள்ட்ட உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி மரியன்னையின் பரிந்துரையால் நீங்கள் பெற்றுக்கொண்ட வரம் ஏதாவது இருக்கிறா? ஸோ குறிப்பாக ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா வந்து என்னோடய லைஃப்பில் அந்த கொரோனா பீரியடில் வந்து எனக்கு கொரோனா தொற்று வந்துச்சு எனக்கு. அப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்துச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப சிவியராக எனக்கு அட்டாக் ஆச்சு எனக்கு கொரோனா. அதனால் என்னை வந்து ஐசோலேஷன் வார்டில் வச்சுட்டாங்க. என்னோடய ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு, 90-85 கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த தருணத்தில் வந்து எனக்கு அடுத்த நாள் நான் வந்து சந்திப்பேனா அப்படின்ற ஒரு கொஸ்டினே எனக்கு வந்துச்சு. நான் வேண்டி அவங்கள்ட்ட வேண்டி எனக்கு இதை குணப்படுத்தி தாங்க, இதுலேருந்து நான் வெளில வந்து நான் இந்த உலகத்தில் வாழணும், என்னை வந்து இதுலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க இப்போ கரத்தையும் காலையும் பிடிச்சி தான் நான் வேண்டினேன். அண்ட் வேண்டினதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு வந்து உடனே குணமாகி ஒரு 2 வீக்ஸ்லேயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த ஒரு அவ்வளோ கிரிட்டிக்கலாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உடனே வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு நல்ல திடத்தோடு நான் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து நான் இங்கே பேசுகிறேன்னா அதுக்கு வந்து மரியன்னை தான் ஒரே ரீசன். ஓகே, நன்றி ஆலன். மரியன்னை உடனான உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவ பகிர்வினை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இனிய இதயங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் ஆலன் அவர்களை சந்தித்தோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.
மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, அன்னை மரியா கன்னிமை குன்றா அன்னை. கன்னிமை என்பது அடிப்படையிலே உடைபடா உள்ளத்தில் அடங்கியிருக்கிறார். இறைவனுக்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்பதிலே அடங்கியிருக்கிறார். அதனை அன்னை மரியா முழுமையாக வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையில் கன்னிமை என்பது முழுமையாக இருந்தது. உடைபடா உள்ளத்தோடு இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது முழுமையாக இருந்தது. அதிலே ஒரு காலத்திலும் பின்னடைவு இருந்ததில்லை. அன்னை மரியா அற்புதமான ஒரு கன்னியாக, கன்னிமை குன்றாதவராக, அவர் இறைவனுக்கு தன்னை வழங்கியது ஒருபோதும் குறைவுபடாமல் இருப்பவராக அவர் இருந்தார், வாழ்ந்தார். அதனால்தான் அவரை நாம் எல்லோரும் கன்னிமை குன்றா கன்னி என்று நாம் பாராட்டுகிறோம். இந்த கன்னிமை நமக்கும் தேவை. நாம் உடைபடா உள்ளத்தோடு இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நம்முடைய அர்ப்பணத்தில் பின்னடைவு ஏற்பட்டு விடுகிறது. நாம் தொடக்கத்திலே கொடுத்த கன்னிமை அது குன்றி போகிறது. குன்றா கன்னியாக அன்னை மரியா போன்று நாம் இறைவனுக்கு நம்மை முழுமையாக முழு உள்ளத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நமது நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உடைபடா உள்ளத்தோடு வாழ்கிற அருளுக்காக நாம் இன்று மன்றாடுவோம். தந்தை இறைவா, பொன்னேதும் பொருளேதும் புகழேதும் வேண்டேன், நின்பாதம் சரணன்றி பிரிதொன்றும் வேண்டேன் என்று பாடிய பக்தர் போல நாங்களும் வேறொன்றுக்காகவும் வேண்ட வேண்டாம், உம்முடைய புகழுக்காக, உம்முடைய கருணைக்காகத்தான் உம்மை மன்றாடுகிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் குன்றா கன்னியான அன்னை மரியா போன்று அவர் எப்படி தன்னுடைய உள்ளத்தால் முழுமையாக தன்னை உமக்கு ஒப்பு கொடுத்தவராக வாழ்ந்தாரோ அதுபோல நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை புரியும். அதன் வழியாக உம் அருளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக மாற கிருபை புரிவீராக. உடைபடா உள்ளத்தோடு வாழ்ந்த அர்ப்பணத்தாய் அன்னை மரியாவை நாங்கள் பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு